அந்த பஸ்ஸை விட்டு இறங்க மாட்டாங்க. பப்ளிக் பிளேஸ்லேயே அவங்க குலவ சட்டை போட்டுக்கிட்டு அருள் வந்து ஆடிக்கிட்டு அந்த மாதிரி பன்னீர்னா ரொம்ப இஷ்டம் எங்கள் ஐயாவுக்கு. அப்போ அருள் வந்து ஆடும்போது அவ்வளோ ஆங்காரமாக வருவார். அழுது கண்ணீர் வடிச்சிட்டாங்கன்னு வைங்க, பெத்த அப்பா மாதிரி வருவார், பெத்த அம்மா மாதிரி வந்து தேற்றுவார். அழுது உண்மையாக கண்ணீர் வடித்து எனக்கு இந்த பிரச்சனை முடியணும் ஐயா அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கு அவர் வரம் கொடுக்க வல்லவராக இருக்கார், தெய்வமாக இருக்கார். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்குறாருயா. திருமணமே ஆகாதவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார். எங்கேயோ இருந்து வரன்னு தேடி வருது அவங்களுக்கு. 1 மாதத்துக்குள்ளே அந்த வரனை முடிச்சு தராரு அந்த ஐயா. அதே மாதிரி கை கால் ஏதாவது பிரச்சனை என்ன இதுனாலும் அந்த வியாதியை தீர்த்து வைக்கிறார். அப்படி பூமுடி கொடுக்கறது, தலைமுடி எடுத்துக்கிறது, ஐயா கோயிலில் வச்சு கெடா வெட்டுறது, அங்கேயே 4 பேர்த்த கூப்பிட்டு சாப்பாடு உணவளிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதன் மூலமாக என்ன நீங்கள் வேண்டுனாலும் நடக்கும். ஆனால் ஒன்று மட்டும்தான், உங்கள் மனசு உண்மையாக இருக்கணும். நீங்கள் உண்மையாக ஐயாட்ட அழுது கண்ணீர் வடிக்கிறவராக இருந்தால் அவர் வரம் கொடுக்க வல்லவராக இருக்கார். அவரால் முடியாத காரியம் இந்த பூமியில் எதுவுமே கிடையாது.